எல்லோருக்கும் வணக்கம். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய லைவ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருக்கேன். என்னோட கிளாஸஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் தான் இருக்கும், லைவ் கிளாஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கிற ஸ்ரீ வித்யா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்காக இன்னைக்கு லைவ் மார்க்கெட் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காலேஜில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்னோட டெக்னிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நான் எப்படி ஸ்டாக்லாம் செலக்ட் பண்றேன், அதில் எந்த மாதிரியான ட்ரேட் பண்றேன் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே போல பேங்க் நிஃப்டியில் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நான் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்றேன், அதே போல பையர்ஸ் எல்லாம் எப்படி கெஸ் பண்றேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நான் லைவாகவே ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இதுல இன்னைக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் ஆக்சுவலா நான் இப்போ ரெகுலரா கொஞ்ச நாள் ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னாக்கா டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி நான் இதை ஃபாலோ பண்ணல. ஒன்லி பாத்தீங்கன்னாக்கா அப் அண்ட் டவுன், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டிலோட ஐக்கு மேல க்ளோஸ் ஆனா பையும், அதே போல லோக்கு கீழே க்ளோஸ் ஆனா செல்லும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில போயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, செகண்ட் கேண்டில் எதுவும் பண்றல. அதே போல தேர்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, அதனால நாம இங்க செல் போக போறோம். இங்க செல் போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு லோ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து 38,029. அடுத்த கேண்டிலோட லோ பாருங்க 37,932, ஒரு 95 பாயிண்ட் கிட்ட நமக்கு கெயின் வந்திருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் ஆப்ஷன்ல என்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன், அதாவது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு ஆப்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஒரு லாட்டு 38,700 புட்டு 680 ரூபாய் அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன். ஸோ செல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 737 ரூபா 30 காசு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 1418 ரூபா. ஆக்சுவலாக எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் 500 ரூபாய் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் செட்டப்பே வியூவே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுத்து வச்சு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேகம் மேலே போயிடுச்சு, அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஸ்பீட் கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த 680 ரூபாய் இந்த ரேஞ்சில் நான் எடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுல ப்ராஃபிட் பாருங்க 1418 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. அதே போல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன் இன்ட்ராடேக்காக. இண்டஸ்இண்ட் பேங்க், சன் பார்மா, டாடா மோட்டார், HDFC பேங்க், மாருதி, ஏசியன் பெயிண்ட், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எனக்கு 6 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல சன் பார்மா மட்டும் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ல புக் ஆயிருக்கு, மற்ற 5 ஸ்டாக்குமே நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் MTM அப்படின்னு பார்க்கும்போது 4251 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலா என்னோட லைவ் ட்ரேடிங் கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்ல தான் இருக்கும். எதுக்காக நான் இன்னைக்கு வெளியே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட். மேக்ஸிமம் என்னோட ஆஃபீஸ்க்கு ட்ரைனிங் வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நான் இவ்வளவு லாஸ் பண்ணிட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்ல, இனிமே நான் கத்துக்கிட்டு அதில் எய்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. பட் ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி யாருமே இந்த பிசினஸை கத்துக்கிட்டு வர்றதில்ல. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கு மெயினான காரணம். அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது MBA படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்பதான் பாத்தீங்கன்னா என்டர் ஆக போறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசிக்காச்சும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதுல லாஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களால கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே, காலேஜ்ல நல்லபடியா பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சது. மேக்ஸிமம் என்னோட அனுபவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னையோட மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சது. நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் போது அதுல என்ன மாதிரியான நம்ம ப்ராஃபிட் பண்ண போறோம் நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.